மல்யுத்த வீராங்கனையான வினேஷ் போகத் வரும் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக செய்திகள் வருகின்றன. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இறுதி சுற்றுக்கு முன்னேறிய வினேஷ் போகத் 100 கிராம் எடை கூடுதலாக இருந்ததால் பதக்கம் கிடைக்காமல் தாயகம் திரும்பினார். ஆனால் அவரை நாட்டில் 140 கோடி மக்களும் கொண்டாடினர். நாட்டிற்கு திரும்பிய 50.100 கிராம் தங்கம் என வினேஷ் போகத்தை உச்சி முகர்ந்தனர். விமான நிலையத்தில் காங்கிரஸ் எம்பி தீபேந்தர் ஹூடா மற்றும் அவரது குடும்பத்தினர் மாலை அணிவித்து அவரை வரவேற்றனர். தீபேந்தர் ஹூடாவின் தந்தையும் ஹரியானாவின் முன்னாள் முதல்வரான பூபிந்தர் சிங் ஹூடா, எங்களிடம் பெரும்பான்மை இருந்தால் வினேஷ் போகத்தை மாநிலங்களவை எம்பியாக முன்னிறுத்தி இருப்பேன் என தெரிவித்திருந்தார். அவர் தனது சொந்த ஊரான ஹரியானா மாநிலம் பலாலிக்கு வந்தபோது பதக்கம் கிடைக்கவில்லை என்றால் என்ன, வினேஷ் போகத் எங்களுடைய போராளி என மக்கள் கொண்டாடிய நிலையில் பலாலி நகரமே விழா கோலம் பூண்டது. ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசங்களில் கிராமப்புறங்களில் காணப்படும் சமூக அமைப்பான காப் அமைப்புகள் வினேஷ் போகத்திற்கு தங்கப்பதக்கம் கொடுப்பதாக அறிவித்துள்ளன. காப் அமைப்பு என்பது ஜாட் மற்றும் குஜ்ஜார் சமூக மக்களிடையே காணப்படும் சமூக அமைப்பாகும். பிற வடமாநிலங்களை சேர்ந்த காப் அமைப்புகளின் தலைவர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். ஜாட் மற்றும் குஜ்ஜார் என்ற இந்த 2 சமூகங்களும் விவசாயத்தை முக்கியமான தொழிலாக கொண்ட சமூகங்கள். மல்யுத்த வீராங்கனைகளின் போராட்டங்களின் போது கூட விவசாய அமைப்புகள் தங்களது உறுதியான ஆதரவை அளித்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சூழலில்தான் ஹரியானா மாநிலத்தில் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் வினேஷ் போகத் அரசியலில் களமிறங்கப் போவதாக செய்திகள் வருகின்றன. ஒருவேளை களமிறங்கினால் பாஜக கடுமையான வாக்கு சரிவை சந்திக்கலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் தலைவராக இருந்த பாஜகவை சேர்ந்த பிரிஜ் பூஷன் சிங்கிற்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டங்கள் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் கடுமையாக எதிரொலிக்கும் என அனைத்து கட்சிகளாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் வினேஷ் போகத் பதக்கம் வெல்வதில் இறுதிக்கட்டத்தில் நடந்த சோகமும் மக்கள் மனதில் ஆறாவடுவாக மாறியுள்ளன. இதை அறுவடை செய்ய ஹரியானா எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கும். எனவே அவரை அரசியலில் களமிறக்குவதற்கும் அவரை சம்மதிக்க வைக்கவும் பல்வேறு அரசியல் கட்சிகள் முயற்சித்து வருகின்றன. ஆனாலும் தீவிர அரசியலில் ஈடுபட போவதில்லை என்று வினேஷ் முன்பே தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் வினேஷ் போகத் மற்றும் பபிதா போக இடையேயும் பஜ்ரங் புனியா மற்றும் யோகேஸ்வர் தத் இடையேயும் போட்டி இருக்கலாம் என்று போகத் குடும்பத்தின் நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்ததாக ஆங்கில ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வினேஷ் போகத்தின் நெருங்கிய உறவினரான பபிதா போகட் 2019ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். வரும் தேர்தலில் பபிதா போகட் பாஜக சார்பில் போட்டியிடப் போவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் அவருக்கு எதிராக வினேஷ் களமிறக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் வினேஷின் கணவர் சோம்வீர் ரதி இது முற்றிலும் வதந்தி என யூகங்களை புறக்கணித்துள்ளார். மறுபுறம் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் வினேஷ் போகத்தை களமிறக்க காங்கிரஸ் பரிசீலித்து வருவதாகவும் செய்திகள் வருகின்றன. காங்கிரஸ் மூத்த தலைவரான தீபக் பபாரியா இது தொடர்பாக பேசுகையில், வினேஷ் போகத் போட்டியிட விரும்பினால் நிச்சயமாக வாய்ப்பு கொடுப்போம் என தெரிவித்துள்ளார். வினேஷ் போகத்தை எங்கள் தலைவர்கள் யாராவது அணுகியிருக்கிறார்களா என்பது எனக்கு தெரியாது என தெரிவித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட விரும்பினால் அவரை நிச்சயமாக வரவேற்போம், நாங்கள் அவருக்கு இடமளிப்போம் என தெரிவித்துள்ளார்.